سبحان الله والحمد لله والله أكبر سبحان الله والحمد لله والله أكبر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد وقال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் அவனுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரின் மீதும் நிரப்பமாக பொழிய வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்தனை செய்தவாறு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சில வானவர்களை படைத்திருக்கிறான். அல்லாஹ் சில வானவர்களை படைத்திருக்கிறான். இந்த வானவர்களை படைத்ததினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், எந்த இடத்திலே அல்லாஹுவை பற்றி, அவனினுடைய மார்க்கத்தை பற்றி, அவனுடைய தூதரை பற்றி, அவனினுடைய வேதத்தை பற்றி பேசப்படுமோ அந்த இடத்திலெல்லாம் அந்த வானவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து விடுவார்கள். அல்லாஹ் பல வானவர்களை படைத்திருக்கிறார். ஒவ்வொரு வானவர்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். உதாரணமாக மனிதர்களை தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்குவதற்கென்று சில வானவர்கள், மனிதர்களினுடைய நன்மை தீமைகளை சில வானவர்கள், மனிதர்களை பாதுகாப்பதற்கென்று சில வானவர்கள், இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு கூட்டமாக வானவர்களை ஒவ்வொரு துறைக்கு படைத்திருக்கிறார். இந்த வானவர்களினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இவர்கள் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், எந்த இடத்திலே அல்லாஹுவை பற்றி அவனுடைய மார்க்கத்தை பற்றி பேசப்படுமோ அந்த இடத்திலே அவர்கள் குடுமி விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு சொல்வார்கள் ஆனால், எந்த அளவிற்கு வானவர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால், முதல் வானம் எல்லாம் நிரம்பிவிடும். அப்படி ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு, எப்படி நாம் இந்த பூமியிலே டிராபிக் ஜாம், அதாவது மக்கள் அதிகமாக இருப்பதினால் நெருக்கம் ஏற்படுகிறதோ, இதே போன்று அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய இடத்தில் இதை கேட்பதற்கென்று மலக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். இந்த பயான் நிகழ்ச்சி எல்லாம் முடிந்ததற்கு பிறகு, அதாவது ஒரு மணி நேரம் நாம் பயான் பேசுகிறோம் ஆனால், இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே செல்வார்களா, நீ அல்லாஹ் கேட்பானா, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், அல்லாஹ்விற்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் இந்த மலக்குமார்களிடத்திலே கேட்கிறான், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள். என்னென்ன மலக்குமார்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், உன்னை பற்றி உன்னுடைய மார்க்கத்தை பற்றி இந்த இடத்திலே பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரு கூட்டம். உடனே அல்லாஹ் அந்த மாணவர்களிடத்திலே திருப்பி கேட்பான், எதை ஆசைப்பட்டு எதை விரும்பி அவர்கள் அந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள், எதை விரும்பி எதை ஆசைப்பட்டு அந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். அந்த வானவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், சொர்க்கத்தை, நீ படைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை ஆசைப்பட்டு அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும். இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோமே, ஆனால் நம்முடைய உண்மையான நோக்கம் என்ன, முதன்மையான நோக்கம் என்ன? இந்த கூட்டத்தை காமித்து அல்லது அரசியல் பண்ணுவதோ, அல்லது காசு சம்பாதிப்பதோ, அல்லது இந்த துன்யாவினுடைய ஏதாவது ஒரு வியாபார விஷயமாக நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் எனக்கு படைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை நான் அடைய வேண்டும், இதுதான் நம்முடைய நோக்கம். அதைத்தான் அந்த மலக்குகள் சொல்வார்களாம், யா அல்லாஹ், சொர்க்கத்தை விரும்பியவர்களாக அந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். மீண்டும் அல்லாஹ் கேட்பானா, எதை நிறுத்தி எதை பயந்தவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இந்த மலக்கு சொல்வார்களாம், யா அல்லாஹ், நீ படைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்தை, அந்த நரகத்தினுடைய வேதனை, அந்த நரகத்தினுடைய அதாபை பயந்தவர்களாக அவர்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். உடனே அல்லாஹ் சொல்வானாம், நீங்கள் சாட்சியாக இருங்கள், நீங்கள் சாட்சியாக இருங்கள். அவர்கள் எதை விரும்பினார்களோ நான் அதை அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். அவர்கள் எதை பயந்தார்களோ,
எதை பயந்து இந்த இடத்திலே ஒன்று கூடினார்களோ அந்த நரகத்தை நாம் அவர்களுக்கு ஹராமாக ஆக்கிவிட்டேன், நீங்கள் சாட்சியாக இருங்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு கூட்டம். ஃபகாலல் மலாயிகா, இப்படி சொன்னவுடன் ஒரு மலக்கு எழுந்து சொல்வாராம், யா அல்லாஹ், அங்கே கூடிய பல நபர்கள் சொர்க்கத்தை விரும்பி ஒன்று கூடினார்கள், அங்கே கூடிய பல நபர்கள் நரகத்தை வெறுத்து ஒன்று கூடினார்கள். ஆனால் அதிலே ஒரு மனிதன் சொர்க்கம் எல்லாம் அவன் விரும்பவில்லை, நரகத்தை எல்லாம் பயப்படவில்லை, ஏதோ சும்மா நேரம் போன்னு சொல்லி உட்கார்ந்தான். எப்படி இல்லடா சமூகம் தவறுதலாக பேசுவது. நான் ஜும்மா அன்னைக்கு ரொம்ப பாக்குறேன். நம்முடைய நாடுகளில் எல்லாம் ஜும்மா அன்னைக்கு இந்த வாரம் முசல்லின்னு சொல்லி இருப்பாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். இவங்க என்ன செய்வாங்க, இந்த ஜும்மா அன்னைக்கு மட்டும் கடையை போட்டுவாங்க. வேண்டாம் வெறுப்பா, கடையை திறந்திருந்தா ஊர்ல தப்பா பேசுவான், முஸ்லீம் கடையை திறந்து வச்சிருக்கிறானே என்று ஊர்ல சில பேர் கேவலமா பேசுவான். எதற்கு இந்த கேவலமான பேச்சுகள், எதற்கு இந்த அவமானம் என்ற ஒரு காரணத்துக்காக என்ன செய்வான், கடையை பூட்டிட்டு சும்மா பள்ளியாசல் வந்து நேரம் போக்குவார்கள். அதைதான் மலக்கு சொல்றாரு. ஃபகாலல் மலாயிகா, அப்பொழுது ஒரு மலக்கு எழுந்து சொல்வார், யா அல்லாஹ், அங்கே கூடிய பல நபர்கள் சொர்க்கத்தை விரும்பினார்கள், அங்கே கூடிய பல நபர்கள் நரகத்தை வெறுத்தார்கள், ஆனால் அதிலே ஒரு மனிதன் சும்மா நேரம் போல சொல்லி உட்கார்ந்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், இவர்களுக்காக வேண்டி, அவன் ஒருவன் தான் சொர்க்கத்தை விரும்பவில்லை, அவன் ஒருவன் தான் நரகத்தை வெறுக்கவில்லை, மற்ற அனைவரினுடைய நோக்கமும் இதுவாக இருந்ததினால் இவர்களின் பொருட்டால் நான் அவனை மன்னித்து விட்டேன், அவனுக்கும் நான் சொர்க்கத்தை கொடுத்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்திலே எவ்வளவு அல்லாஹ் நம்மளை பெருமை பேசக்கூடிய இடம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த இடத்திலே அல்லாஹ்வை பற்றி பேசப்படுமோ அல்லாஹ் அவர்களை பற்றி அரிசியிலே இருந்து கொண்டு நீங்கள் பேசக்கூடிய சிறப்பான மனிதர்களை விட மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் உங்களை பற்றி சிறப்பாக பேசிக் கொண்டிருப்பான். அப்ப நாம் ஒரு மணி நேரம் இங்கே அல்லாஹ்வை பற்றி பேசுகிறோமே, ஆனால் அல்லாஹ் நம்மளை பற்றி, என்னை படைத்த ரஹ்மான், எனக்கு உணவு கொடுப்பவன், என்னை பாதுகாக்கக்கூடிய என்னுடைய ரப், என்னை பற்றி உங்களை பற்றி அர்ஷிலே இருந்து கொண்டு அந்த ஒரு மணி நேரம் மலக்குமார்களிடத்திலே பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆதலால் நாம் கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் என்பது ஏதோ நேரம் போகவில்லை, ஏதோ வாரத்துக்கு ஒரு மட்டும் கூடினோம் என்ற ஒரு நோக்கம் அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் நம்மளை அர்ஷிலே இருந்து கொண்டு பெருமையாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு என்னவென்று சொன்னால், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தவர்கள் எந்த அளவிற்கு அன்பு வைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது எந்த அளவிற்கு அன்பு வைக்க வேண்டும், அந்த அன்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம், இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே அன்பின் பெயரினால் என்னென்ன அனாச்சாரங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சுருக்கமான ஒரு உரையை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்முடைய ஈமானை ஏற்றுக்கொள்வது கிடையாது, அல்லாஹ் நம்முடைய ஈமானை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எதுவரை என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிரை விட, நம்முடைய தாயினுடைய உயிரை விட, நம்முடைய தந்தையின் உயிரை விட, வன்னாசி அஜ்மஈன், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அனைத்து உயிரை விட அந்த தூதரை நீங்களும் நானும் நேசம் கொள்ளாத வரை அல்லாஹ் நம்முடைய ஈமானை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்பிக்கை கொள்ளாமல், அந்த முஹம்மது நபியின் மீது பாசம் வைக்காமல், அந்த முஹம்மது நபியை நேசிக்காமல் அல்லாஹ் நம்முடைய ஈமானை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு மனிதன் முஹம்மது நபியை நேசிக்க தேவையில்லை, முஹம்மது நபியின் மீது அன்பு வைக்க தேவையில்லை என்று ஒரு மனிதன் சொன்னான் என்று சொன்னால், அவன் சொல்லி முடிக்கும் பொழுது குஃபாராக, காஃபிராக, இறை நிராகரிப்பாளனாக இருப்பான். சுப்ஹானல்லாஹ். அப்ப முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பு என்று சொன்னால் சாதாரண அன்பல்ல. ஒரு மனிதன் தன்னுடைய தாயின் மீது வைத்திருக்கக்கூடிய அதே அன்பை முஹம்மது நபியின் மீது வைத்தாலும் காஃபிராக மாறிவிடுவான். ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தையின் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறானோ இதே போன்று முஹம்மது நபியின் மீது அன்பு வைத்தாலும் காஃபிராக மாறிவிடுவான். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் எப்படிப்பட்ட ஈமானை கேட்கிறான்? நம்முடைய தாயினுடைய அன்பை விட, நான் என்னுடைய தாயை நேசிப்பதை விட, நான் என்னுடைய தந்தையை நேசிப்பதை விட, நான் என்னுடைய குழந்தையை நேசிப்பதை விட, நான் என்னுடைய மனைவியை நேசிப்பதை விட, ஏன் ஒட்டுமொத்த உலகத்தை நேசிப்பதை விட அதிகமாக அல்லாஹ் முஹம்மது நபியின் மீது அன்பு வைப்பதை எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் லா யுமினு அஹதுக்கும், அனஸ் இப்னு மாலிக் ரஹ்மஹுல்லாஹ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்ற மிகப்பெரிய இமாம்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். லா யுமினு அஹதுக்கும்,
உங்களிலே ஒரு மனிதர் ஈமான் கொள்ளவே மாட்டார், உங்களிலே ஒரு மனிதர் ஈமான் கொண்டவராக கருதப்படவே மாட்டார். ஹத்தா அகூன அஹப்ப இலைய மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாஈன். சுப்ஹானல்லாஹ். உங்களிலே ஒரு மனிதர் ஈமான் கொண்டவராக, உங்களிலே ஒரு மனிதர் மூமினாக கருதப்படவே மாட்டார். எதுவரை என்று சொன்னால், என் மீது நீங்கள் அன்பு வைக்காத வரை. எப்படிப்பட்ட அன்பு? ஹத்தா அகூன ஹப்ப இலைய மின் வாலிதிஹி, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையை விட, வ வலதிஹி, நீங்கள் பெற்றெடுத்த உங்களினுடைய குழந்தைகளை விட, வன்னாஸி அஜ்மாஈன். சுப்ஹானல்லாஹ். யாரை நீங்கள் நேசிப்பீர்களோ, நேசம் என்று யாரையெல்லாம் நீங்கள் பிரியப்படுவீர்களோ, இவர்கள் அனைவரை விடவும் என் மீது நீங்கள் அன்பு வைக்காத வரை. அப்ப தாயை நேசிப்பதை போன்று முகமது நபியை நேசித்தால் நாம் மூமினாக ஆக மாட்டோம். அந்த தாயினுடைய அன்பை விட, நம்முடைய தந்தையின் அன்பை விட, தவறும் நம்முடைய குழந்தையின் அன்பை விட, ஏன் யாரையெல்லாம் உலகத்திலே நேசிக்கிறோமோ இவர்களினுடைய அன்பை விட அதிகமாக முஹம்மது நபியின் மீது நாம் அன்பு வைக்காத வரை அல்லாஹ் நம்முடைய ஈமானை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சுப்ஹானல்லாஹ். இந்த அன்பை எப்பொழுது உணர்ந்து கொள்ளலாம்? நாம் உண்மையாகவே நாம் எல்லாம் இன்றைக்கு சொல்வோம், சமூகத்திலே சொல்வோம், நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், நாங்கள் எல்லாம் முஹம்மது நபியை நேசிக்கிறோம், நாங்கள் எல்லாம் இஸ்லாத்தை நேசிக்கிறோம் என்று நாம் சொல்வோம். எப்பொழுது இந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ளலாம் தெரியுமா? ஒன்றோடு ஒன்று முட்டும் பொழுது உணர்ந்து கொள்ளலாம். எப்படி? உதாரணத்திற்கு, என்னுடைய தாய் வருகிறார், என்னுடைய பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு என்னுடைய தாய் சொல்கிறார், மகனே நீ ஏன் தாடி வச்சிருக்க? இந்த சின்ன வயசுல ஏன் தாடி வைக்கணும்? சொல்லுவாங்களா இல்லையா? இன்றைக்கு குழந்தைகள் தாடி வைக்கும் பொழுது, இளைஞர்கள் தாடி வைக்கும் பொழுது முதல் எதிர்ப்பு எங்க இருந்து தான் வருது? அவர்களுடைய பெற்றோர்களிடத்தில் இருந்துதான் வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் அப்படி முட்டை வைக்கிறான். இதுதான் சோதனை. அல்லாஹ் என்ன செய்வான்? நீங்கள் உண்மையாக முஹம்மது நபியை அதிகமாக நேசிக்கிறீர்களா அல்லது உங்களுடைய தாய்? நாம் சொல்வோம், வாதத்திற்கு வேண்டுமானால், கூச்சல் குழப்பம் கொடி பிடிப்பதற்கு வேண்டுமானால் நாம் என்ன சொல்வோம்? சமூகத்தில் நின்று கொண்டு எங்களினுடைய உயிரை விட, எங்கள் தாயின் உயிரை விட, எங்கள் தந்தையின் உயிரை விட, ஒட்டுமொத்த உலகத்தை விட நாங்கள் நேசிப்பவர்கள் முஹம்மது நபி என்று சமூகத்திலே போராட்ட களத்திலே சொல்லக்கூடிய நாம் உண்மையாகவே இந்த அன்பு உண்மைதானா? நம்முடைய தாயை விட நம்முடைய முஹம்மது நபியை நாம் நேசிப்பது உண்மைதானா? இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இன்பங்களை விட முஹம்மது நபியின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் உண்மைதானா என்பதை விளங்க வேண்டுமானால் உரசி பார்த்தா போதும். எப்படி உரசி பார்க்கணும்? இப்ப என்னுடைய தாய் வருகிறார், என்னுடைய பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு, மகனே ஏன் இந்த வயசுல தாடி வைக்கிறார்? கொஞ்சம் வயசு பெரிய பிள்ளைன்னு வச்சுக்கிடலாமே. ஏற்கனவே நம்மள தீவிரவாதின்னு சொல்றானா இல்லையா? இப்ப நீ ஏன் தாடி வைக்கணும்? நீ என்ன பெரிய ஆலிம்சாவா? நீ என்ன தப்லீக் போற பயிரோடா? அவங்களும் வச்சுக்கிடுவாங்க, நீ வைக்க வேண்டாம். யார் உனக்கு பொண்ணு தருவா? இப்போ முதல் சோதனை, யார் போறீங்க? உங்களுடைய தாய் சொல்கிறார். இப்ப தாய் சொல்லும் பொழுது இந்த தாயினுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு முஹம்மது நபியினுடைய சுன்னாவை, யாரினுடைய சுன்னா இது? சுப்ஹானல்லாஹ். முஹம்மது நபி யாரை நம்முடைய உயிரை விட நேசிக்க வேண்டுமோ, நேசம் என்று சொன்னால் இதுதான். நீங்கள் யாருக்காக வேண்டி எதை அர்ப்பணிக்க போகிறீர்கள்? முஹம்மது நபிக்காக வேண்டி, முஹம்மது நபியினுடைய சுன்னாவிற்காக வேண்டி உங்கள் தாயை இழக்க போகிறீர்களா அல்லது உங்கள் தாய்க்காக வேண்டி, அல்லது உங்கள் குடும்பம் யாராக இருக்கலாம்? சில நபர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், சில நபர்களுக்கு காலேஜ், நினைக்கிறோம் ஸ்கூல் காலேஜ் போறாங்களா இல்லையா? காலேஜினுடைய சிறப்பு என்ன? தாடி யாரும் வச்சுக்க மாட்டாங்க, என்ன செஞ்சுக்க மாட்டாங்க, எல்லாம் சப்பாத்தி பழஞ்ச முகம் மாதிரி இருக்கும் எல்லாருக்கும். அப்ப நம்ம முஸ்லீம் பையன் மட்டும் என்ன செஞ்சுட்டு போவான்? தாடி வச்சுட்டு போன உடனே இப்ப அந்த காலேஜினுடைய பிரின்சிபால் கூப்பிட்டு சொல்லுவாரு, இங்க பார், இது ஒரு காலேஜ், இங்க மதத்துக்குலாம் அனுமதி கிடையாது, நீ தாடி வைக்கணும்னா வேற காலேஜுக்கு போய்க்கிடலாம், இங்க தாடியை எடுத்தாதான் வரணும். உதாரணத்துக்கு இப்படி ஒரு சோதனை வருகிறது. இப்ப நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? அல்லது நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க, கோயத்துல என்ன செய்றீங்க, ஒரு வேலை விஷயமா நீங்க போறீங்க. அப்ப அந்த கோயத்துல எல்லாம் சம்பளம் 1 லட்சம் ரூபாய், உதாரணத்துக்கு சம்பளம் 1 லட்சம் ரூபாய் போட்டாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. கடைசி அந்த ஆள் சொல்றாரு, உங்களுடைய அந்த இன்டர்வியூ எடுத்த அந்த பெரிய அதிகாரி சொல்றாரு, இந்த ஆபீஸில் வேலை செய்ய வேண்டுமானால் தாடியை எடுத்துடணும், இந்த ஆபீஸில் இந்த ஒரு இடத்தில் நீங்கள் வேலை செய்ய வேண்டுமானால் தாடியை எடுத்தால் உங்களுக்கு வேலை. இப்பதான் அல்லாஹ் சோதிக்கிறான். இப்போ உங்களுடைய பாசம் எங்கே? இந்த உலகத்தின் மீது உள்ள மோகமா, உங்கள் காலேஜின் உங்கள் படிப்பின் மீது உள்ள மோகமா, உங்கள் தாய் தந்தையின் மீது உள்ள மோகமா, அல்லது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உள்ள மோகமா? யாருக்காக வேண்டி எதை நீங்கள் இழக்க போய்? இதுதான் பாசம். பாசம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் என்ன சொல்வோம்? சமூகத்தில் நின்று கொண்டு கத்துவோம், இஸ்லாம் தான் உண்மை,
முகமது நபிக்கு எதிராக ஒரு மனிதன் படம் எடுத்து விட்டால், இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு மனிதன் படம் எடுத்து விட்டால், முஸ்லிம்களை விமர்சித்து ஒரு மனிதன் படம் எடுத்து விட்டால், சமூகத்தில் நின்று கொண்டு கொடி பிடிப்பதற்கு தயாரான ஒரு கூட்டத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். எப்படி? சமூகத்தில் நின்று கொண்டு, உதாரணத்திற்கு விஸ்வரூபம் என்ற ஒரு படம் வந்தது, முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு படம் என்றவுடன் உடனே தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய அனைத்து மக்களும் என்ன செய்தார்கள்? வெளியில நின்று கொண்டு போராடினார்கள். இந்த படம் திரைக்கு வரக்கூடாது, இந்த படம் என்ன செய்யக்கூடாது, தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடாது, பண்ணினால் எங்களுடைய உயிரை கூட நாங்கள் கொடுப்போம், இந்த படத்தை நாங்கள் தடை செய்வோம் என்று என்ன செய்தார்கள்? ஆக்ரோஷமாக கத்துவார்கள். ஆனால் சுப்ஹானல்லாஹ், விளைவு என்ன தெரியுமா? எந்த படத்திற்கு எதிராக இந்த முஸ்லிம் சமூகம் போராடியதோ, எந்த படம் தியேட்டரிலே வரக்கூடாது, எந்த படம் திரையிலே வரக்கூடாது என்று போராடியதோ, அந்த சமூகம் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகள், தன்னுடைய தாய், தன்னுடைய மனைவி, தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று குடும்பத்தோடு உட்கார்ந்து கொண்டு அந்த படத்தையோ அல்லது அந்த படத்திலே நடித்த அந்த ஷைத்தானினுடைய மற்ற படத்தையோ பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் நம்முடைய பாசம். நாம் என்ன சொல்வோம்? கத்துவம் சமூகத்தில் நின்று கொண்டு போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். இது அல்ல பாசம். அல்லாஹ் இதை எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வமா ஆத்தாக்குமுர் ரசூல் ஃபஹுதுஹு. பாசம் என்றால் என்ன? முஹம்மது நபியை நேசிப்பதனுடைய அடையாளத்தை அல்லாஹ் சொல்கிறான். எதை உங்களுடைய தூதர் உங்களுக்கு கொண்டு வந்தாரோ, எதை உங்களுடைய தூதர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ, இந்த தாடி என்னுடைய தூதர் கொண்டு வந்தது. சுப்ஹானல்லாஹ், பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சுன்னாவை, அவர்களினுடைய வழிமுறையை பின்பற்றுவதை கேவலமாக, என்னங்க, இழிவாக, சுப்ஹானல்லாஹ், என்னது, கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகம், இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகம். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், இந்த சமூகம் எப்படி அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு உதவி செய்வான்? உன்னுடைய நபி ஃபதாக அபி வ உம்மி, எந்த தாயும் எந்த தந்தையும் என்னுடைய தூதருக்கு அர்ப்பணமோ அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வழியை, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் காட்டி தந்த ஒரு வழிமுறையை கேவலமாக, இழிவாக, கேடுகட்ட முறையிலே பார்க்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு எப்படி அல்லாஹ் உதவி செய்வான்? சுப்ஹானல்லாஹ், ஒரு விபச்சாரம் செய்வதை கேவலமாக பார்க்காத இந்த காலகட்டத்தில், ஒரு விபச்சாரி தன்னுடைய உடம்பை இந்த சமூகத்திற்கு காமிப்பதை கேவலமாக பார்க்காத இந்த காலகட்டத்தில், ஒரு கேடுகட்ட தொழில் செய்வதை இந்த சமூகத்திலே கேவலமாக பார்க்காத இந்த காலகட்டத்தில், மது அருந்துவதை, திருடுவதை, கற்பழிப்பதை, ஆபாச படம் பார்ப்பதை கேவலமாக பார்க்காத இந்த காலகட்டத்தில் உன் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், எந்த தூதர் நம்முடைய உயிரை விட மேலானவரோ, எந்த தூதர் நம்முடைய தாயினுடைய உயிரை விட, எந்த தூதர் வன்னாசி அஜ்மஈன், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய உயிரை விட மேலானவரோ, அந்த தூதரினுடைய ஒரு வழிமுறையை கேவலமாக நீ பார்த்தால் அந்த விபச்சாரியை விட கேவலம் நாம் தான். ஏன் ஒரு விபச்சாரத்தை கேவலமாக பார்க்கவில்லை? ஆனால் இன்றைய இஸ்லாமியர்கள், எனக்கும் சொல்கிறேன் உங்களுக்கும் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள், எனக்கும் சொல்கிறேன் உங்களுக்கும் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள், எந்த ஒரு மனிதன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சுன்னாவை பின்பற்றுவதை, அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடிய கூட்டத்தை கேவலமாக பார்க்கிறான் என்று சொன்னால், உலகத்திலே விபச்சாரம் செய்யக்கூடிய விபச்சாரியை விட கேவலமானவன். ஏன்? ஒரு விபச்சார தொழில் அவளுக்கு கேவலமாக தெரியவில்லை. ஆனால் இன்றைய இஸ்லாமியர்களுக்கு கரண்டைக்கு மேலே ஆடை அணிவது கேவலமாக தெரிகிறது. யாரினுடைய வழிமுறை பார்க்கலாம்? என்ன செய்யறார்? முஸ்லிம் இளைஞர்களுடைய லட்சணத்தை வெளியில நின்று கொண்டு கத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக படம் எடுத்து விட்டால், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு மனிதன் ஏதாவது விமர்சனமாக பேசிவிட்டால், கார்ட்டூன் வரைந்து விட்டால், இந்த சமூகம் கொதித்தெழுகிறது, இந்த சமூகம் கொப்பளிக்கிறது. அந்த சமூகத்தினுடைய லட்சணம் என்ன தெரியுமா? கரண்டைக்கு மேலே ஆடையிலே கேவலமாக. என்னங்க, காலேஜ்லாம் பார்க்கலாம், ஆபீஸ்லாம் பார்க்கலாம், கரண்டைக்கு கீழே ஆடை போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கும். மடிச்சு விட்டது என்னது? கேவலம். மடிச்சு விட்டா நாகரிகம் இல்லாதவர்கள். சுப்ஹானல்லாஹ், என்னுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னாவை பின்பற்றுவதனால் நான் நாகரிகமற்றவன் என்று சொன்னால் அந்த பெயர் எனக்கு 1000 முறை வந்தாலும் பரவாயில்லை. அம்ர் இப்னு ஆஸை பாருங்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
ஒரு நாட்டை வெற்றி கொள்வதற்காக வேண்டி உள்ளே நுழைகிறார்கள். அந்த மன்னன் நினைக்கிறான், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் போராடி வெற்றி பெற முடியாது. மிகப்பெரிய போராட்ட வீரர், மிகப்பெரிய பட தளபதி, சுப்ஹானல்லாஹ். எகிப்தினுடைய கவர்னராக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவால் நியமிக்கப்பட்ட மிகப்பெரிய சஹாபி அம்ர் இப்னு ஆஸ், மிக நுணுக்கமான ஒரு ஆள். அப்போ அந்த நாட்டு மன்னன் நினைக்கிறான், அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை போராடி நம்மளால் வெற்றி பெற முடியாது. ஆதலால் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை கண்ணியப்படுத்துவோம், அவரை மதிப்போம், மதித்து அவரிடத்திலே நயமாக அன்பாக பேசி நம்முடைய நாட்டை நம்மிடத்திலே விட்டு கொடுக்குமாறு அவரிடத்திலே கெஞ்சுவோம், அவர் இறக்கப்பட்டு விட்டு செல்லலாம் என்ற அடிப்படையில் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களுக்கு விருந்து வைக்கிறான் அந்த மன்னன். அம்ர் இப்னு ஆஸ் அவர்களுக்கும் அவர்களுடைய படை வீரர்களுக்கும் என்ன செய்கிறான், ஒரு பெரிய அரண்மனை, சுப்ஹானல்லாஹ், மன்னர் இருக்கிறார்கள், அரசர்கள் இருக்கிறார்கள், மந்திரி இருக்கிறார்கள். இப்படி நாட்டு ஒட்டுமொத்த நாட்டினுடைய முக்கிய புள்ளிகளை கூப்பிட்டு அம்ர் இப்னு ஆஸ் அவர்களையும் அந்த இடத்திலே கூப்பிட்டு விருந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அம்ர் இப்னு ஆஸ் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய உணவு கீழே விழுகிறது. அவர்களுடைய உணவு கீழே விழுகிறது. நபியினுடைய முஹப்பத், இதுதான் நபியினுடைய பாசம். நபியினுடைய பாசம் என்றால் இதுதான். ஒட்டுமொத்த மன்னர்கள், ஒட்டுமொத்த அரசர்கள், ஒட்டுமொத்த மந்திரிகளுக்கு முன்னால் அம்ர் இப்னு ஆஸ் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் சாப்பிடக்கூடிய அந்த உணவு கீழே விழுகிறது. அந்த உணவை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிடுகிறார். அப்பொழுது அம்ர் இப்னு ஆஸினுடைய வாயில் காவலர், அந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை கேட்கிறான், யா அம்ர் இப்னு ஆஸ், ஓ அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு மனிதர், உங்களினுடைய பெயரை கேட்டால், உங்களினுடைய அந்த வீரத்தை கண்டால், எங்கள் நாட்டு மன்னனை நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான, அதாவது உணவு வேண்டும் என்று சொன்னால் எங்களிடத்தில் நீங்கள் கேட்கலாமே, எவ்வளவு உணவு தரவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், உங்களுக்கு எவ்வளவு உணவு வேண்டும் என்றாலும் எங்களிடத்திலே கேட்கலாம், உங்களுக்கென்றே பிரத்யோகமாக விருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்து இந்த விருந்து, ஆனால் கீழே விழுந்த அந்த உணவை ஒரு இழிவாக நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே என்று சொன்னவுடன் அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் கேட்டார்கள், அத்தத்ருக்கு சுன்னத ஹபீபி ரசூலில்லாஹ் ஹாஉலாஇல் ஹுமகா. சுப்ஹானல்லாஹ், என்ன என்னுடைய ஹபீப், என்னுடைய உயிர் ரசூலுல்லாஹ் அவரினுடைய ஒரு சுன்னத்தை ஹாஉலாஇல் ஹுமகா, இந்த மடையர்களுக்காக வேண்டி, இந்த முட்டாளுக்காக வேண்டி, இந்த குஃபார்களுக்காக வேண்டி, இவர்கள் என்னை இழிவாக நினைப்பார்கள், இவர்கள் என்னை கேவலமாக நினைப்பார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி என்னுடைய ஹபீபினுடைய ஒரு சுன்னத்தை நான் விடுவதா? சுப்ஹானல்லாஹ், இதுதான் ஈமான், இதுதான் பாசம். இன்றைக்கு நாம் என்ன செய்வோம், வீட்டுல நல்லா தட்டை வடிச்சு சாப்பிடுவோம். நம்முடைய பிள்ளைக்கெல்லாம் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், தட்டை நல்லா வடிச்சு சாப்பிட அப்படிமோ. கையை நல்லா என்ன செய்வோம், ஆலிம்சா பயான் பேசியிருப்பாரு, கையை வலிச்சு தட்டை வலிச்சு சாப்பிடுறது சுன்னத்து, கையை நல்லா சூப்பி சாப்பிடுறது சுன்னத்து என்று பயானை கேட்ட உடனே நம்முடைய வீட்டுல நம்ம சாப்பிடும் பொழுது நம்முடைய புள்ள நாம எல்லாம் என்ன செய்வோம், தட்டை எல்லாம் நல்லா வலிச்சு சாப்பிடுவோம். ஏதாச்சும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறோம் வைங்க, என்ன செய்யுங்க, ஏதாச்சும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நீங்க போறீங்க, அல்லது நல்ல ஒரு தரம் உள்ள ஒரு ஹோட்டல்ல போய் என்ன செய்றீங்க, குடும்பத்தோடு சாப்பிட்டு இருக்கும் பொழுது இப்ப நீங்க என்ன செய்வீங்க, அது எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே இப்ப தட்டை வலிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது சுத்தி கித்தி பார்ப்பீங்க. எல்லாரும் உங்களை பார்த்த உடனே தட்டை வலிக்க மாட்டீங்க, கையை சூப்பரான்னு சொல்லி வாய்ப்புல கொண்டு போவீங்க. அப்படியே அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்துட்டு பார்ப்பீங்க. இந்த இடத்துல கையை சூப்புனா இவங்க எல்லாம் கேவலமா நினைப்பான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல. சுப்ஹானல்லாஹ், இதுதான் சகோதரர் நம்முடைய வீழ்ச்சியினுடைய காரணம். எந்த ஹபீபை அல்லாஹ் நமக்கு தந்தானோ, எந்த ஹபீபினுடைய வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரித்தானோ, எந்த தூதரை உயிரை விட நேசிக்கணும் என்று அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே பாடம் நடத்தினானோ, அந்த தூதரினுடைய ஒரு வழிமுறையை, அந்த தூதர் ஹபீப் ரசூலுல்லாஹ், என்னுடைய தோழர் ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தையின் உயிர் அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அர்ப்பணமாகட்டும், என்னுடைய வாழ்க்கை அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அர்ப்பணமாகட்டும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறையை இந்த கேடுகெட்ட குஃபார்களுக்காக வேண்டி, இந்த குஃபார்கள் கேவலமாக பார்ப்பார்கள், இந்த குஃபார்கள் இழிவாக பார்ப்பார்கள் என்ற ஒரு நோக்கத்திற்காக வேண்டி நீ உன்னுடைய ஹபீபினுடைய சுன்னத்தை விடுகிறாய் என்று சொன்னான். இதுதான் என்னது, இதுதான் உரசி பார்த்தல். உரசி பார்க்க, யாருக்காக வேண்டி எதை அர்ப்பணிக்க போகிறீர்கள், யாருக்காக வேண்டி எதை தியாகம் செய்ய போகிறீர்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கட்டம் வரலாம். நம்முடைய தாய் ஒரு இடைஞ்சலாக வரலாம், அல்லாஹ்வுடைய தூதனுடைய சுன்னத்தை பின்பற்றும் பொழுது. நம்முடைய படிப்பு நமக்கு தடையாக வரலாம், இந்த உலகம் நமக்கு தடையாக வரலாம், நம்முடைய ஆபீஸ் நமக்கு தடையாக வரலாம், நம்முடைய உலகம் நமக்கு தடையாக வரலாம், நம்முடைய குழந்தைகள் நமக்கு தடையாக வரலாம். இப்படி வரும் பொழுதெல்லாம் நீங்கள் யாருக்காக வேண்டி யாரை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்,
யாருக்காக வேண்டி எதை அர்ப்பணிக்க போகிறீர்கள்? இதுதான் பாசம். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, சஹீஹ் புகாரில இந்த செய்தி வருது. ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட உடனே அந்த சஹாபியினுடைய தாய், அந்த சஹாபி மிக பணக்கார சஹாபி, அந்த சஹாபி மிக பணக்கார சஹாபி, ரொம்ப பணக்காரரான ஒரு சஹாபி, தன்னுடைய தாயின் மீது அதிக அன்புடைய, தன்னுடைய தாயின் மீது அதிக பாசமுடைய ஒரு சஹாபி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த அம்மா சொல்றாங்க, நீ முஹம்மதை நிராகரிக்காத வரை நான் சாப்பிட மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். நீ முஹம்மதை ஏற்றுக்கொண்ட அந்த முஹம்மதை நிராகரிக்க வேண்டும். இஸ்லாத்தை விட்டு பழைய மதத்திற்கு நீ வராத வரை நான் சாப்பிட மாட்டேன், நான் குளிக்க மாட்டேன், நான் தலை வார மாட்டேன், நான் இப்படி சாக போகிறேன் என்று அந்த அம்மா நினைக்கிறாங்க. உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். இந்த சஹாபி பொறுத்து பார்க்கிறாரு. ஒரு நாளாவது அந்த அம்மா சாப்பிடல, 2வது நாளாவது அந்த அம்மா சாப்பிடல. அதாவது நம்முடைய தாய் நம் செய்த ஒரு செயலுக்காக வேண்டி என்னை அடித்து விட்டால் நான் தாங்கிக் கொள்வோம். என்னுடைய தாய் நான் செய்த ஏதாவது ஒரு தவறுக்காக வேண்டி என்னை அடித்து விட்டார்கள் என்று சொன்னால் நான் தாங்கிக் கொள்வோம். என் கண்ணுக்கு முன்னால் என்னுடைய தாய் செத்து கொண்டிருந்தாள், என் கண்ணுக்கு முன்னால் என்னுடைய தாய் பசியிலே மாண்டு கொண்டிருந்தாள். இந்த ஹதீஸில் பார்க்கலாம், அந்த தாய் என்ன செய்கிறார்கள்? மயக்கமுற்று விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது சஹாபி ரசூலுல்லாஹ் வாரார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சோதனை. பிலால் இஸ்லாத்தை ஏற்றார், அவர்களுடைய எஜமானர்கள் அவரை போட்டு அடித்தார்கள். அம்மார் இஸ்லாத்தை ஏற்றார், அவரை வேதனைப்படுத்தினார்கள். நான் மிகப்பெரிய பணக்காரன், நான் என்னுடைய தாயை அதிகமாக நேசிக்கிறேன். யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றவுடன் என்னுடைய தாய் உங்களை நிராகரிக்காதவரை சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், என்ன செய்ய மாட்டேன், அந்த இடத்தை விட்டு நவுல மாட்டேன் என்று ஒரு உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்ய யா ரசூலல்லாஹ்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் தலையை குனிகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதுவும் பேசவில்லை. அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறார். மனித சமூகமே, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையரிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் உங்களை அவர்கள் ஷிர்க் வைப்பதற்கு, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதற்கு, இஸ்லாமிய மார்க்கத்தை நிராகரிப்பதற்கு, முஹம்மது நபியினுடைய சுன்னாவை பின்பற்றுவதற்கு தடையாக அவர்கள் வந்தால், அவர்கள் முயற்சி செய்தால், அவர்கள் வற்புறுத்தினால், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை கொண்டு அவர்கள் வற்புறுத்தினார்களே, ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தில் உங்கள் தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் கட்டுப்படவே படாதீர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய தாய் உண்ணாவிரதம் இருக்கிறார், சாப்பிட மறுக்கிறார், இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்தால் தான் நான் சாப்பிடுவேன், குளிப்பேன் என்று அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார், மயங்கி செத்து கொண்டிருக்கிறார். இப்ப நான் என்ன செய்ய யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், தாய் தந்தைக்கு கட்டுப்பட வேண்டும். எதுவரை என்று சொன்னால், இஸ்லாத்தை விட்டு அவர்கள் வெளியேற்றாதவரை, இஸ்லாத்தை விட்டு நிராகரிக்காதவரை, முஹம்மது நபியை நிராகரிக்க சொல்லாதவரை நீங்கள் அவர்களுக்கு பின்பற்றலாம். முஹம்மது நபியை நிராகரிக்க சொன்னால், இஸ்லாத்தை நிராகரிக்க சொன்னால், அந்த விஷயத்திலே உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டாம் என்ற வசனத்தை இறக்கியவுடன் அந்த சஹாபி தன்னுடைய தாயிடத்திலே வந்து பேசுகிறார். யா உம்மா, என்னுடைய தாயே, நான் உன்னை அஷத்து ஹுப்பன், அதிகமாக நேசிப்பது உண்மைதான், உன்னை நான் அதிகமாக விரும்புகிறேன், என்னை விட நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். ஆனால் அல்லாஹ் உனக்கு 1000 உயிர்களை தந்து, அல்லாஹ் உனக்கு 1000 உயிர்களை தந்து, ஒவ்வொரு உயிரையும் முஹம்மது நபியை நான் ஏற்றுவதற்காக வேண்டி நீ செத்தால் நீ சாகலாம், முஹம்மது நபியை நான் நேசிக்காமல் இருக்க மாட்டேன், முஹம்மது நபியை விட்டு நான் பிரிய மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். இப்படி அல்லாஹ் உனக்கு 1000 உயிர், இந்த ஒரு உயிர் அல்ல, 1000 உயிரை அல்லாஹ் உனக்கு தருகிறான். 1000 முறை நான் முஹம்மது நபியை ஏற்றதற்காக வேண்டி நீ செத்தாலும் சாகலாமே ஒழிய ஒரு பொழுதும் நான் முஹம்மது நபியை நிராகரிக்க மாட்டேன். இதுதான் பாசம். என்ன பாசம்? இதுதான். எந்த சூழ்நிலை வந்தாலும் முஹம்மது நபியினுடைய சுன்னாவை, முஹம்மது நபியினுடைய வழிமுறையை, முஹம்மது நபியினுடைய வாழ்க்கை வழிமுறையை யாருக்காக வேண்டியும் எதற்காக வேண்டியும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் நீங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும். அல்லாஹ் சோதிப்பான், குடும்பத்தை கொண்டு சோதிப்பான், தொழிலை கொண்டு சோதிப்பான், படிப்பை கொண்டு சோதிப்பான், உலகத்தை கொண்டு சோதிப்பான், மனைவியை கொண்டு சோதிப்பான், பிள்ளைகளை கொண்டு சோதிப்பான். இப்படி எந்த சூழ்நிலையில் வந்தாலும் நீங்க தான் அல்லாஹ் பார்க்கிறான். நீங்கள் யாரை அதிகம், இதுதான் நேசம்.
உங்கள் தாயின் மீது உள்ள அதிகம் பாசமா அல்லது முகமது நபியின் மீது அதிகம் பாசமா? இந்த சொத்தின் மீது அதிக பாசமா அல்லது முகமது நபியினுடைய வழிமுறையின் மீது அதிக பாசமா? இந்த கல்வியின் மீது அதிக பாசமா அல்லது முகமது நபியின் மீது அதிக பாசமா என்று அல்லாஹ் சோதிக்கும் பொழுது யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்க? தாடி எடுத்தாலும் இல்ல 1 கோடி ரூபாய் தந்தாலும் இந்த 1 கோடி ரூபாயை நான் வாங்க மறுக்கிறேன், என்னுடைய தூதரினுடைய சுன்னாவை இழந்துதான் எனக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட 1 கோடி எனக்கு தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ். இதுதான் ஈமான், இதுதான் அல்லாஹ் பாசம். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த பாசம் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வராத வரை, இந்த நேசம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வராத வரை அல்லாஹ் உங்கள் ஈமானையும் என் ஈமானையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம், இன்றைக்கு முஹம்மது நபியை நாங்கள் விரும்புகிறோம், முஹம்மது நபியின் மீது நாங்கள் அன்பு வைத்திருக்கிறோம் என்று சில கூட்டம் என்று சொல்லக்கூடிய சில நபர்கள் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த அந்த சஹாபாக்கள் எல்லாம் செய்யாத ஒரு அமலை அந்த சஹாபாக்களுக்கு பின்னால் வந்து எந்த காலகட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்த காலகட்டம் என்று சொன்னார்களோ, சும்மல்லதீன யலூனஹும் காலத்தால் சிறந்த காலகட்டம் கர்னி என்னுடைய காலகட்டம், அதற்கு பிறகு என்னுடைய சஹாபாக்களின் காலகட்டம், சும்மல்லதீன யலூனஹும் அதற்கு பிறகு தாபிஈன்களுடைய காலகட்டம், சும்மல்லதீன யலூனஹும் அதற்கு பிறகு அதற்கு அடுத்து வரக்கூடிய தபா தாபிஈன்களுடைய காலகட்டம் என்று எந்த முக்காலகட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் புகழ்ந்தார்களோ அந்த முக்கால காலகட்டத்தில் எல்லாம் நடைபெறாத, அந்த புகழப்பட்ட அந்த மக்கள் எல்லாம் செய்யாத, அதற்கு அடுத்தபடியாக எந்த 4 மதுகபுகளை பின்பற்றாவிட்டால் நீங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் கிடையாது, மதுகபுகளை பின்பற்றினால்தான் உண்மையான முஸ்லிம். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிகி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களை பின்பற்றினால்தான் உண்மையான முஸ்லிம் என்று இன்றைக்கு சமூகத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த 4 இமாம்கள் எல்லாம் செய்யாத, அந்த 4 இமாம்கள் எல்லாம் சொல்லாத ஒரு இபாதத்தை இன்றைக்கு நாங்கள் நபியை நேசிக்கிறோம், முஹம்மது நபியின் மீது அன்பு வைக்கிறோம், முஹம்மது நபியை காதலிக்கிறோம், முஹம்மது நபியை உயிருக்கு உயிராக நேசிப்பதனுடைய அடையாளமாக நாங்கள் மீலாது விழாக்களை கொண்டாடுகிறோம் என்று இன்றைக்கு ஒரு சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. மௌலிதுகளை படித்துக் கொண்டு இன்றைய மாதம் அதுதான் ரபியுல் அவ்வல் மாதம். உங்களுடைய நாடுகளில் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை, ஆனால் நம்முடைய நாடுகளில் எல்லாம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் சுப்ஹானல்லாஹ் பார்த்தோமேயானால் மௌலிது மஜ்லிஸ்கள் கேட்டால் முஹம்மது நபியை நேசிக்கிறோம், முஹம்மது நபியின் மீது அன்பு வைத்திருக்கிறோம், மீலாது விழாக்கள் பயான் நிகழ்ச்சிகள் ஊருக்கெல்லாம் சாப்பாடாக்கி போடக்கூடிய கொடுமைகள் கேட்டால் முஹம்மது நபியை விரும்புகிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை அபூபக்கரை விடவுமா ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நேசிக்க முடியும்? ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விடவுமா, உஸ்மானை விடவுமா, அலி இப்னு அபி தாலிபை விடவுமா, முஆவியா இப்னு அபூ சுஃபியானை விடவுமா இந்த உலகத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் மனிதன் நேசிக்க முடியும்? யாரினுடைய நேசத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ, யாரினுடைய நேசத்தை நாமும் சொல்லலாம் முஹம்மது நபியை நேசிக்கிறோம் என்று, ஆனால் அல்லாஹ் அந்த நேசத்தை ஏற்றுக்கொண்டானா கொள்ளவில்லை என்று நமக்கு தெரியாது. ஆனால் சஹாபாக்களுடைய நேசத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். முஹம்மது நபியை தங்களினுடைய உயிரை விட நேசித்தார்கள். எத்தனை சஹாபாக்கள் முஹம்மது நபிக்காக வேண்டி கொல்லப்பட்டார்கள், எத்தனை பெண்கள் முஹம்மது நபிக்காக வேண்டி விதவையாக ஆக்கப்பட்டார்கள், எத்தனை குழந்தைகள் நம் நபிக்காக வேண்டி அனாதையாக ஆக்கப்பட்டது, எத்தனை சொத்துகள் நம் நபிக்காக வேண்டி சூறையாடப்பட்டது. அந்த கூட்டம் எல்லாம் யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொன்னார்களோ, அபூபக்கர் ஹுவ ஃபில் ஜன்னah இவர் சொர்க்கவாசி, உமர் இவர் சொர்க்கவாசி, உஸ்மான் இவர் சொர்க்கவாசி என்று யாரை புகழ்ந்தார்களோ அந்த சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய சுன்னா என்று தெரிந்தவுடன் தங்களினுடைய மானம், தங்களினுடைய மரியாதை, தங்களினுடைய ஆட்சியை விட அல்லாஹ்வுடைய தூதரினுடைய சுன்னாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த கூட்டம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய காலிலே ஒரு முள் குத்துவதை கூட, சுப்ஹானல்லாஹ், ஸைத் இப்னு ஸஅனா என்ற ஒரு சஹாபி, இவர் இஸ்லாமிய எதிரிகளால் கைது செய்யப்படுகிறார். ஸைத் இப்னு ஸஅனா என்ற ஒரு சஹாபி இஸ்லாமிய எதிரிகளால் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு தூக்கு மேடையில் ஏற்றப்படுகிறார். என்ன செய்யப்படுகிறார்? தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டவுடன் அபூ சுஃபியான், அப்பொழுது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, பின்னொரு காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த அபூ சுஃபியான் அந்த ஸைத் இடத்திலே கேட்கிறார், ஸைத் இப்னு ஸஅனா
ஸைத் இப்னு சானா அவர்களே, இந்த இடத்திலே நீங்கள் இப்பொழுது தூக்கு கயிற்றில் ஏற்றப்பட்டு விட்டீர்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் உங்களுக்கு மரணம் உங்களை அடைய இருக்கிறது. இந்த நேரத்தில், இந்த இடத்தில் முஹம்மது நபி இந்த இடத்திலே நிப்பாட்டுவதற்கு நீங்கள் சம்மதிப்பீர்களா? இப்ப நாங்க முகமது நபியை கூட்டு வந்து நிப்பாட்ட மாட்டோம். முகமது நபி எங்களால் கூட்டு வந்து நிப்பாட்ட முடியாது. உங்களுடைய உள்ளம், நான் அபூ சுஃபியான் என்ன கேள்வி கேட்கிறார், இந்த இடத்தில் முகமது நபி நிப்பாட்டுவதற்கு, அதாவது தூக்கு மேடையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் ஒரு சில நொடிகளில் மரணம் உங்களை தழுவ இருக்கிறது. இந்த நேரத்தில், இந்த இடத்தில் உங்களை இந்த நிலைமைக்கு தள்ளிய இந்த முகமது நபியை நீங்கள் பின்பற்றியதினால்தான் உங்களுக்கு இந்த நிலைமை. இந்த நேரத்தில், இந்த இடத்தில் இந்த முகமது நபியை நீங்கள் இந்த இடத்திலே நிப்பாட்டுவதற்கு உங்களுடைய உள்ளம் சம்மதிக்குமா? சுப்ஹானல்லாஹ். வார்த்தை மரணம் வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறார், இந்த இடத்திலே முகமது நபி நிற்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களுடைய உள்ளம் பொருந்திக் கொள்ளுமா? அந்த சஹாபி அந்த அபூ சுஃபியான் சொல்கிறார், நீங்கள் சம்மதம் என்று சொன்னால் நாங்கள் முகமது நபியை நிப்பாட்ட மாட்டோம், உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டு விட்டது என்று சொன்னாலே போதும், உங்களை மரணிக்காமல், உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்காமல் உங்களை நாங்கள் விடுதலை செய்து விடுகிறோம். இந்த சஹாபி சொன்னார், நான் என்னுடைய மனைவியோடு, நான் என்னுடைய குழந்தையோடு நிம்மதியாக உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஹபீப், என்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலிலே ஒரு முள் குத்துவதை கூட, அவர்களுடைய கழுத்திலே தூக்கு கயிறு மாட்டப்படுவதை நான் பதவல்ல, என் தூதரினுடைய காலிலே முள் குத்த வேண்டாம், ஒரு முள் குத்துவதை கூட என்னுடைய உள்ளம் சகித்துக் கொள்ளாது. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய காலிலே முள் குத்துவதை சம்மதிக்காத ஒரு கூட்டம் உண்மையாக என்ன சொல்கிறார்கள்? ஏங்க மீலாது விழா கொண்டாடுகிறீர்கள்? ஏங்க மூலிது படிக்கிறீங்க? இதெல்லாம் பாசங்க, முகமது நபியை நேசிக்கிறோம், இதெல்லாம் கூடாது என்று சொல்லிவிட்டால் முகமது நபி மீது இவர்களுக்கு எல்லாம் அன்பு இல்லை, முகமது நபியை இவர்கள் நேசிப்பதில்லை. சுப்ஹானல்லாஹ். உண்மையாகவே இது பாசமாக இருக்குமேயானால், மீலாது விழா கொண்டாடுவது ஒரு நன்மையாக இருக்குமேயானால், மீலாது விழா கொண்டாடுவதுதான் நபியின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தினுடைய அடையாளமாக இருக்குமேயானால், இதை அபூபக்கர் செய்யாமல் விட்டிருப்பாரா? உமர், உஸ்மான் என்று எத்தனை லட்சம் சஹாபாக்கள் நபிக்காக வேண்டி வாழ்ந்தார்களே, அந்த சஹாபாக்கள் இதை செய்யாமல் விட்டிருப்பார்களா? இன்னைக்கு பார்க்கலாம் நம்முடைய சமூகத்தில். அடுத்து என்ன சொல்லுவாங்க, இதுல என்னங்க தப்பு இருக்கு? அடுத்து என்னங்க, மீலாது விழா கொண்டாடுவதுல என்னங்க தப்பு இருக்கு? மூலிது படிக்கிறதுல நாங்க என்ன ஆட்டம் பாட்டமா வைக்கிறோம்? நாங்க பயான் நிகழ்ச்சி தானே வைக்கிறோம், நாங்க ஊருக்கெல்லாம் சோறு தானே ஆக்கி போடுறோம், நாங்க சிறுவர் சிறுமிகளுக்கெல்லாம் நினைச்சிரோம் பயான் நிகழ்ச்சி தான் நடத்துறோம், ஒரு ஆளை கூட்டு வந்து பயான் தானே நடத்துறோம், ஊருக்கெல்லாம் நல்ல வயலாக சாப்பாடு தானே போடுறோம், இதுல என்னங்க தப்பு இருக்கு? அடுத்த கேள்வி என்னங்க, இதுல என்ன தவறு இருக்கிறது? இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கலாம், சில பித்ஆத்துகளை செய்வார்கள். இது பித்ஆத் என்று சொன்னவுடன் அவர்கள் நம்மிடத்தில் வைக்கக்கூடிய வாதம் என்னவா இருக்கும்? இதுல என்ன தப்பு? உதாரணத்துக்கு ஃபாத்திஹா ஓதுறது, இறந்தவர்களுக்கு 3ஆம் ஃபாத்திஹா, 40ஆம் ஃபாத்திஹா, 7ஆம் ஃபாத்திஹா, ஏங்க இதெல்லாம் ஓதுறீங்கன்னு கேட்டா இதுல என்னங்க தப்பு இருக்கு? குர்ஆன் ஓதுனா ஒருத்தர் நரகத்துக்கு போயிடுவானா? அடுத்த கேள்வி என்னங்க, இறந்தவருக்கு குர்ஆன் ஓதுனா ஒருத்தர் நரகத்துக்கு போயிடுவானா? சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, முதலிலே ஒரு விஷயத்தை நீங்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் முஹம்மது நபியை அனுப்பியதனுடைய நோக்கத்தை பேசுகிறான். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. நான் ஒரு தூதரை நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். அவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களுக்கு நம்முடைய வசனங்களை ஓதி காமிப்பார். வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப், இந்த வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி எப்படி இபாதத்து செய்ய வேண்டும், எப்படி நன்மை செய்ய வேண்டும், எதெல்லாம் நன்மைகள் எதெல்லாம் தீமைகள் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி, உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி நான் நம்முடைய தூதரை அனுப்பி வைத்திருக்கிறேன். அப்ப இது நன்மையாக இருந்தால், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் நன்மையாக இருந்ததோ அவை அனைத்தையும் எங்களுக்கு கற்று தந்து விட்டார்கள். என்னங்க, என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைப்பான். இந்த நபிமார்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு நன்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும், தீமையை எச்சரிக்கை செய்ய வேண்டும். நன்மை என்று எதுவெல்லாம் இருக்குமோ
அவை இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுப்பதற்கு தான். சஹீஹ் முஸ்லிம் என்ற செய்தி வரும், அல்லாஹ் நபியை அனுப்பியதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நன்மை என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ இவை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி, நன்மைகளை இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி, தீமைகளை விட்டு இந்த சமூகத்தை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அல்லாஹ் நபியை அனுப்பினான். என்னை அல்லாஹ் நபியாக அனுப்பியதனுடைய நோக்கமும் அதுதான். அப்ப மீலாது விழா கொண்டாடுவது உண்மையாக நன்மையாக இருந்தால், மீலாது விழா மௌலிது மஜ்லிஸ்கள் வைப்பது உண்மையாக நன்மையாக இருந்தால், இறந்தவர்களுக்கு குர்ஆன் ஓதுவது உண்மையாக நன்மையாக இருந்தால், இதை யார் காமித்து தந்திருக்க வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் காமித்து தந்திருக்க வேண்டும். அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒன்றை காமித்து தராவிட்டால், இப்பொழுது வந்துவிட்டு, அதாவது சஹாபாக்கள் முஹம்மது ரசூல் ஒன்று அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்லவில்லை, என்க யாரிடத்தில் வேண்டும் யாராலும் கேளுங்க. இந்த மீலாது விழாக்களை இன்றைக்கு சமூகத்திலே செய்கிறார்களா இல்லையா? மௌலிது மஜ்லிஸ்களை நபியின் மீது உள்ள பாசம் என்ற பெயரிலே நடத்துகிறார்களா இல்லையா? அவர்களிடத்தில் கேளுங்கள். குர்ஆன்ல எங்கேயாச்சும் ஆதாரம் வருதா? குர்ஆன்ல எங்கேயும் பார்க்க முடியாது. சரி, ரசூலுல்லாஹ் வச்சு செஞ்சிருக்காங்களா? அங்கேயும் பார்க்க முடியாது. சரி, சஹாபாக்கள் அபூபக்கர் ஆட்சி செய்தாரா இல்லையா? உமர் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார், உஸ்மான் ஆட்சி செய்தார். அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். இப்படி எத்தனை லட்சம் சஹாபாக்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். அவர்களாவது இந்த இபாதத்தை செய்திருக்கிறார்களா? சரி, அவர்களுக்கு பிறகு எந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் புகழ்ந்தார்களோ, எந்த காலகட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நாவினால் புகழ்ந்தார்களோ, அந்த சிறப்பான காலகட்டத்திலே உருவான முக்காலகட்ட மனிதர்களாவது இதை செய்திருக்கிறார்களா? சரி, அது வேண்டாம். எந்த மதுகபுகளை பின்பற்றாவிட்டால் நீங்கள் எல்லாம் இஸ்லாமிய சமூகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டீர்கள், நீங்கள் எல்லாம் குழப்பவாதிகள் என்று நம்மளை பார்த்து, உண்மையான குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய நம்மளை மதுகபுகளை பின்பற்றாததினால் இந்த சமூகத்தில் வைத்து ஒதுக்கி வைத்தார்களே, அந்த மதுகபு இமாம்களாவது இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி போன்ற எந்த மதுகபு இமாம்களாவது இதை ஆதரித்திருக்கிறார்களா? எந்த மதுகபு இமாம்களுடைய காலத்திலாவது இதை நடத்தியிருக்கிறார்களா? என்ன சொல்ல வருகிறோம்? உண்மையாகவே எந்த ஒரு மனிதன் ஒரு பிதஅத்தை செய்துவிட்டு இதில் என்ன தவறு இருக்கிறது, இது நன்மைதானே என்று ஒரு மனிதன் பேசினானேயானால் அவன் என்ன சொல்ல வருகிறான் தெரியுமா? இந்த நன்மையை என்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹ் காமிக்காமல் சென்று விட்டார். ஏன்? அல்லாஹ் சொல்றான், முஹம்மது நபியை அனுப்பியதனுடைய நோக்கம் நன்மையை கற்றுக் கொடுப்பதற்கு. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லதான், ஆனால் இது நன்மைதானுங்க என்று சொன்னால், அப்ப அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு நன்மையை முஹம்மது நபி தன்னுடைய வாழ்க்கையில் மறைத்து விட்டார். இதான சொல்ல வராங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், 4 மதுஹபுகளில் ஒரு இமாமான இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பேசுவார்கள், மன் இப்ததா ஃபில் இஸ்லாம் பித்ஆ, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் ஒரு மனிதன் ஒரு பிதஅத்தை உண்டாக்கி விட்டு, நல்ல கவனமா கேளுங்க. நீங்க சொல்றாங்களா இல்லையா? பாத்திகா ஓதுறது என்ன தப்பு, மீலாது விழா கொண்டாடுறது என்ன தப்பு, பாங்குக்கு முன்னாடி அல்லாஹ்வும்ம ஸல்லி என்று ஸலவாத்து சொல்றதுல என்ன தப்பு, எதுக்கு எடுத்தாலும் என்ன தப்பு? இதுல என்னங்க? ஸலவாத்து சொல்றதுல நரகத்துக்கு போயிடுவானா? குர்ஆன் ஓதுனா நரகத்துக்கு போயிடுவானா? ரசூலுல்லாஹ் மீது மீலாது விழா கொண்டாடினா நரகத்துக்கு போயிடுவானா? சுப்ஹானல்லாஹ். ஸஅத் இப்னு முஸய்யப் மிகப்பெரிய தாபியா, பெரிய சஹாபாக்களிடத்தில் எல்லாம் கல்வி கற்ற மிகப்பெரிய ஒரு அறிஞர், குர்ஆன் விளக்க உரையினுடைய மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர். இந்த ஸஅத் இப்னு முஸய்யப் அவர்கள் ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுது விட்டு பள்ளிவாசலுடைய தூணிலே சாய்ந்து உட்கார்ந்து இருப்பார்கள். அப்பொழுது ஒரு தோழர் வருவார், வந்து விட்டு என்ன செய்வார்? ஆனால் ஃபஜ்ர் தொழுவார், தொழுது விட்டு திருப்பி எந்திரிச்சு சுன்னத்தா தொழுவார். என்ன செய்வார்? சுன்னத்தா தொழுவார். ஸஅத் இப்னு முஸய்யப் மிகப்பெரிய ஒரு தாபியா, அவங்க ஃபஜ்ர் தொழுதுட்டு என்ன செய்றாங்க? தூண்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ ஒரு தோழர் வந்து என்ன செய்றாரு? ஒரு சாதாரண ஒரு மனிதர் வந்து என்ன செய்றாரு என்று சொன்னால், ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு தொடர்ந்து சுன்னத்தா தொழுகிறார். இப்போ ஸஅத் இப்னு முஸய்யப் அவனை கூப்பிடுவாங்க, அந்த ஆளை கூப்பிடுவாங்க, இங்கே வாங்க, இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? அவர் சொன்னார், நான் சுன்னத்து, நான் என்ன செஞ்சேன்? சும்மா நஃபிலா தொழுதேன். உடனே அந்த ஆளே திருப்பி கேட்பாரு, என்ன சொல்ல வாரீங்க? இப்படி நஃபில் தொழுதா நரகத்துக்கு போயிடுவானா? ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு வேண்டிதான் நான் தொழுகிறேன், இப்படி 2 ரக்காய் 4 ரக்காய் தொழுதா நான் நரகத்துக்கு போயிடுவானா? ஸஅத் இப்னு முஸய்யப் சொல்வார்கள், தோழரே, நீங்கள் தொழக்கூடிய தொழுகை உங்களிலே நரகத்திலே தள்ளாது. எந்த நேரத்திலே எந்த தூதர் ரசூலுல்லாஹ் தொழவில்லையோ, எந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் தொழவில்லையோ, அந்த நேரத்தில் நீங்கள் தொழுவதனால் நீங்கள் நரகத்துக்கு செல்வீர்கள். ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸலவாத்து சொல்றதுனால ஒருத்தர் நரகத்துக்கு போக மாட்டான். இறந்தவர்களுக்கு குர்ஆன் ஓதுறதுனால ஒருத்தர் நரகத்துக்கு போக மாட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்திலே எத்தனை நபர்கள் இறந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை தடவை பிலாலை வைத்து வாங்கு சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 63 ஆண்டு காலம் வாழ்ந்தார்களே, ஒரு தடவையாவது தன்னுடைய வாழ்க்கையில் மீலாது விழா கொண்டாடினார்களா? அல்லது கொண்டாட ஏவினார்களா?
அல்லாஹ்வுடைய தூதரினுடைய மகள் இறந்தார்களே, அல்லாஹ்வுடைய தூதரினுடைய மனைவி ஹதீஜா இறந்தார்களே, அல்லாஹ்வுடைய தூதரினுடைய சின்ன பாப்பா ஹம்சா இறந்தாரே. உண்மையாக இறந்தவர்களுக்கு குர்ஆன் ஓதுவது நன்மையாக இருக்குமேயானால், அது நன்மைதான் என்று இருந்திருக்குமேயானால் அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருப்பார்களா இல்லையா? அதுதான் இமாம் மாலிக் சொல்கிறார், மன் இப்ததா ஃபில் இஸ்லாம் பிதா. இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் ஒரு மனிதன் ஒரு பிதஅத்தை உண்டாக்கியதற்கு பிறகு யராஹா ஹஸனா, இதுல என்னென்ன தப்பு இருக்கு, இது நன்மைதானங்க, மீலாது விழா கொண்டாடுறது நன்மைதான், எனக்கு ஃபாத்திஹா ஓதுறது நன்மைதான், பாங்குக்கு முன்னாடி ஸலவாத் சொல்றது நன்மைதான், இது செஞ்சா என்ன தப்பு, இது செஞ்சா என்ன தப்பு, நன்மைதானே என்று எந்த ஒரு மனிதன் வாதாடுகிறானோ, நல்ல கவனமா கேளுங்க இந்த வார்த்தையை, மன் இப்ததா ஃபில் இஸ்லாம் பிதா. இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் ஒரு மனிதன் ஒரு பிதஅத்தை, ஒரு நூதனமான செயலை, அல்லாஹ்வுடைய தூதர் காமிக்காத ஒரு செயலை செய்துவிட்டு யராஹா ஹஸனா, இதுல என்ன தப்பு இருக்கிறது என்று ஒரு மனிதன் வாதாடினான் என்று சொன்னால் ஃபக்கத் ஸஅம அன்ன முஹம்மதன் கான ரிசாலா, நிச்சயமாக அந்த மனிதன் சொல்ல வருகிறான் என்ன தெரியுமா, முஹம்மது நபி அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை எங்களுக்கு மறைத்து விட்டார். காரணம், இது நன்மையாக இருந்திருக்குமேயானால், மீலாது விழா கொண்டாடுவது நன்மையாக இருக்குமேயானால், ரபியுல் அவ்வல் மாதத்திலே மௌலிது படிப்பது நன்மையாக இருக்குமேயானால், பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொல்வது நன்மையாக இருக்குமேயானால், இறந்தவர்களின் பெயரால் ஃபாத்திஹாக்களை விருந்துகள் வைப்பது நன்மையாக இருக்குமேயானால், என் தூதர் ரசூலுல்லாஹ் காமித்திருப்பார்கள், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம் தீனா. அல்லாஹ் பேசுகிறான், உங்களினுடைய இந்த மார்க்கத்தை அரஃபா மைதானத்திலே வைத்து, அல்லாஹ்வுடைய தூதரினுடைய இறுதி ஹஜ்ஜிலே வைத்து நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கியதற்கு பிறகு இமாம் மாலிக் சொல்வார்கள், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற வசனம் இறங்கும் பொழுது எது மார்க்கமாக இருந்ததோ அதுதான் இன்றைக்கும் மார்க்கம், அதுதான் கியாம நாள் வரை மார்க்கம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்று இறங்கக்கூடிய அந்த வசனம் இறங்கும் பொழுது எது மார்க்கமாக இல்லையோ அன்றைக்கு மீலாது விழாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ்ஜிலே அல்லாஹ் மார்க்கத்தை முழுமைப்படுத்தும் பொழுது மீலாது விழாக்கள் அந்த சமூகத்திலே இல்லை. அதைத்தான் இமாம் மாலிக் சொல்கிறார்கள், அந்த வசனம் இறங்கும் பொழுது எது மார்க்கமாக இல்லையோ இன்றைக்கும் அது மார்க்கமாக இருக்காது, கியாம நாள் வரை அது மார்க்கமாக இருக்காது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மீலாது விழாக்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த ஒரு வழிமுறை அல்ல, இது நபியினுடைய பாசத்தினுடைய அளவுகோல் அல்ல. அதுதான் அளவுகோலாக இருந்தால் ஒன்று அல்லாஹ் சொல்லி இருப்பான், அல்லது ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பார்கள், அல்லது அந்த நபியை தன்னுடைய உயிரை விட நேசித்த, நபியினுடைய காலிலே முள் குத்துவதை கூட சம்மதிக்காத அந்த தோழர்களாவது தன்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இதை பார்க்க முடியாது. அப்ப இது தெளிவான ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் அமில அமலன் மா லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் நம்முடைய இந்த மார்க்கத்திற்குள் நாம் ஏவாத ஒரு அமலை செய்கிறானோ, ரசூலுல்லாஹ் பிதஅத் என்று சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் ஷிர்க் செஞ்சான்னு சொல்லல, ரசூலுல்லாஹ் சொன்னது அமலைத்தான் செய்கிறீர்கள். மன் அமில அமலன், ஒரு அமலை செய்கிறான், மா லைஸ அலைஹி அம்ருனா, நாம் ஏவாத, நாம் கட்டளை போடாத, நான் செய்து காட்டாத, நான் அனுமதிக்காத எந்த ஒரு இபாதத்தை நீங்கள் செய்தாலும் அது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு இபாதத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த மீலாது விழாக்கள், இந்த மௌலிது மஜ்லிஸ்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் சஹாபாக்களுடைய காலத்தில் சிறப்புக்குரிய 3 காலகட்டத்திலும் இல்லை, சிறப்புக்குரிய இமாம்களுடைய காலகட்டத்திலும் இல்லை. இந்த மீலாது விழாக்கள் யார் உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால், எப்பொழுது இந்த மீலாது விழாக்கள் உருவானது என்று சொன்னால், அப்துல்லா பின் சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன், இவன் என்ன செய்கிறானால், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே முஸ்லிம்களாக மாறுகிறான், போலியாக முஸ்லிமாக மாறுகிறான், உண்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, போலியாக இஸ்லாத்திற்குள் மாறி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை அதிகமாக புகழ்ந்து, அலி ரலியல்லாஹு தான் உண்மையான தூதர் என்ற அளவுக்கு என்ன செய்யறான், ஒரு கட்டத்திலே உண்மையான இறைவன் அலிதான் என்றெல்லாம் என்ன செய்கிறான், அலியை புகழ்கிறான். இந்த அப்துல்லா பின் சபாவிற்கு பின்னால் சில கூட்டத்தார்கள் செல்கிறார்கள். இந்த மீலாது விழாக்களை உருவாக்கியவர்களுடைய லட்சணத்தை பாருங்கள். இன்றைக்கு தங்களை சுன்னத் வல் ஜமாஅத், நாங்கள் எல்லாம் அஹ்லு சுன்னா என்று பேரிலே பேசிக் கொண்டிருக்கிறார்களே, எப்பொழுது இந்த மீலாது விழா யாரால் உருவாக்கப்பட்டது பாருங்கள். அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், ரசூலுல்லாஹ் காலத்திலே இல்ல, சஹாபாக்கள் காலத்திலே இல்ல, சிறப்புக்குரிய 3 காலகட்டத்தில் இல்லை, இமாம்களுடைய காலகட்டத்திலும் இல்லை. யாருடைய காலத்திலே இந்த மீலாது விழாக்கள் உருவாகிறது என்று சொன்னால், அப்துல்லா பின் சபா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், ஒரு யூதன் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் முஸ்லீமாக நடித்து இஸ்லாத்தை போலியாக ஏற்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரிலே முஸ்லிம்களுக்குள் பல பிரிவினையை ஏற்படுத்துகிறார். இந்த சூழ்நிலையில் தான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவன் கொல்லப்படுகிறான்.
இவனுக்கு பின்னால் சில கூட்டங்கள் செல்கிறார்கள். அவர்கள் தான் ஷியாக்கள். அவருடைய பேர் தான் என்னது? ஷியா. ஷியா என்று சொன்னால் கமிட்டி, அலியை விரும்பக்கூடிய கமிட்டி. இந்த ஷியாக்கள் ஹிஜ்ரி 320 எகிப்திலே, அதாவது இன்றைய மிஸ்ர் என்று சொல்லக்கூடிய இன்றைய எகிப்திலே அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். இந்த எகிப்தினுடைய ஆட்சி முஸ்லிம்களுடைய அந்த பாத்திமியாக்கள், அந்த இஸ்லாமிய வரலாறுகளை நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும். பாத்திமியாக்கள் என்ற பெயரிலே இந்த ஷியாக்கள் சுப்ஹானல்லாஹ் எந்த அளவிற்கு கேவலமானவர்கள் என்று சொன்னார். இவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால், இவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய கிதாபுகளை எல்லாம் பார்த்தால், யூடியூப்பிலே இந்த ஷியாக்களை பற்றி எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால் உண்மையாகவே நாம் எல்லாம் கொலைகாரனாக மாறிவிடுவோம். அந்த அளவுக்கு கேவலமாக. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யார்? நம்முடைய தாய், என்னுடைய தாய், உங்களுடைய தாய். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் தன் நபி மூமின்களுடைய உயிரை விட மேலானவர். வ அஸ்வாஜுஹு, அந்த நபியினுடைய மனைவிமார்கள், உம்மஹாத்துஹும், உங்களுடைய தாய்மார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஒரு விபச்சாரி என்று எழுதி வைத்திருக்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நரகவாதி, அல் ஆயிஷத வ ஹப்ஸத ஃபின்னார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த கூட்டத்தின் மீது அல்லாஹ் சாபத்தை பொழிவானாக. அல்லாஹ் அந்த வசனம், அந்த வார்த்தையை சொல்வார்கள். யூடியூப்ல எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆயிஷாவும் ஹப்ஸாவும் நரகவாசி, அபூபக்கர் உஸ்மான் போன்றவர்கள் எல்லாம் நரகவாசிகள். சுப்ஹானல்லாஹ், எந்த அபூபக்கரினுடைய ஈமான், ஒட்டுமொத்த ஈமான், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபூபக்கரினுடைய ஒரு ஈமானை ஒரு தட்டிலும், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஈமானை ஒரு தட்டிலும் நீங்கள் வைத்தால் கனத்தால் அபூபக்கரினுடைய ஈமான் தான் அதிகமாக இருக்கும். எந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பார்த்து சொன்னார்கள், சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உமர் ஒரு பாதையிலே வந்தால் ஃபஜ்ஜன் வைர ஃபஜ்ஜி, ஷைத்தான் உமரை கண்டு பயந்து நடுங்கி ஓடி விடுவான். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எந்த உஸ்மானை ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொன்னார்களோ அந்த 3 தோழர்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்ற இந்த 3 தோழர்களும் காஃபிர்கள். இவர்களை நேசிப்பவர்களும் காஃபிர்கள். சுப்ஹானல்லாஹ், இப்படி கேடுகெட்ட முறை எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டம் எகிப்திலே ஹிஜ்ரி 320 தங்கள் பாத்திமியாக்கள் என்ற பெயரிலே ஆட்சிக்கு வருகிறார்கள். இந்த கூட்டம் தான் இந்த மீலாது விழாக்களை, இந்த கூட்டம் தான் இந்த பல பித்அத்துகளை இந்த சமூகத்திலே உருவாக்குகிறார்கள். இந்த செய்தியை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சுன்னத் வல் ஜமாத் இமாம்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, ஒட்டுமொத்த உலமாக்களால், ஒட்டுமொத்த உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் பிதாயா வன்னிகாயா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்திலே பாகம் 11 இந்த செய்தியை பதிவு செய்வார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பிதாயா வன்னிகாயா என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்தில், தன்னுடைய அவர்கள் கைப்பட எழுதிய அந்த கிரந்தத்தில் வாலியம் 11 ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மீலாது விழா இல்லை, சஹாபாக்கள் காலத்தில் இல்லை, தாபீன்கள் காலத்தில் இல்லை, தபா தாபீன்களுடைய காலத்திலும் இல்லை, 4 இமாம்களுடைய காலத்திலும் இல்லை. அவர்களுக்கு பிறகு பாத்திமியாக்கள் என்ற பெயரிலே சஹாபாக்களை திட்டிய அபூபக்கர் நரகவாசி, உமர் நரகவாசி, உஸ்மான் நரகவாசி, ஆயிஷா ஒரு விபச்சாரி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், என்னுடைய தாய், எந்த ஒரு மனிதன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஒரு விபச்சாரி என்று சொன்னால் முதலிலே அவன் தன்னுடைய தாயை விபச்சாரி என்று சொல்கிறான். ஏன்? என்னுடைய தாய் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு விபச்சாரி, நரகவாசி என்று இந்த சமூகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த முஸ்லிம் சமூகத்திற்குள் பல பிரிவினைகளை உண்டாக்கிய யூத நசாராக்களால் இந்த சமூகத்திலே கெட்டவிழ்க்கப்பட்ட யூத நசாராக்களால் இந்த சமூகத்தை பிரிக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட அப்துல்லா பின் சபா என்று சொல்லக்கூடிய அந்த ஷைத்தானினுடைய அடியாட்கள் ஹிஜ்ரி 320 எகிப்திலே ஆட்சிக்கு வருகிறார்கள். இந்த ஷைத்தான்களை திட்டிய, நபியினுடைய மனைவியை திட்டிய சுப்ஹானல்லாஹ் ஜிப்ரீலை எந்த அளவிற்கு அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய கிதாபுகளிலே அவர்களுடைய அந்த விஷயம் இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜிப்ரீலை கூப்பிட்டு சொன்னானாம், நீ இந்த வஹியை அலி இடத்திலே கொண்டு போய் சேர்த்து விடு. புரியுதா இல்லையா? முதல்ல ஜிப்ரீலை கூப்பிட்டு அல்லாஹ் தூதராக யாரை தான் தேர்ந்தெடுத்தானாம்? ஜிப்ரீலே, நான் தூதராக அலியை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று சொன்னாராம். இந்த அலியின் மீது ஜிப்ரீலுக்கு ஒரு விதமான கோபம் இருந்ததாம். ஆதலால் அலி இடத்திலே கொடுக்க வேண்டிய அந்த நுபுவத்தை, அலி இடத்திலே கொடுக்க வேண்டிய அந்த தூதுத்துவத்தை
அலியின் மீது உள்ள அந்த கோபத்தால் ஜிப்ரீல் அலியிடத்திலே கொடுக்காமல் முஹம்மது ரசூலுல்லாஹ் இடத்திலே கொடுத்து சென்று விட்டார். உண்மையாகவே முஹம்மது ரசூலுல்லாஹ் நபியாக வருவதற்கு தகுதி இல்லை, அலிதான் இந்த சமூகத்திலே நபியாக வர வேண்டும், ஜிப்ரீல் மோசடி செய்து விட்டார் என்று எழுதி வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலுன மா யுமரூன். அந்த மலக்குமார்கள் யார் தெரியுமா? அந்த மலக்குமார்களுடைய தன்மை என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு பொழுதும் என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். வ யஃஅலுன மா யுமரூன். எதை நான் ஏவுகிறேனோ அதை மாத்திரமே அவர்கள் செய்வார்கள் என்று எந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கு பாவம் செய்ய மாட்டார்களோ, எந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீற மாட்டார்களோ, அந்த மலக்குமார்களுடைய தலைவர் சுப்ஹானல்லாஹ் அந்த ஜிப்ரீல் எந்த அளவுக்கு கேவலம். ரசூலுல்லாஹ்விடத்திலே வஹியை அலியிடத்திலே கொடுக்க வேண்டிய அந்த வஹியை அலியின் மீது உள்ள கோபத்தால் ரசூலுல்லாஹ்விடத்திலே கொடுத்து விட்டார். ஆதலால் உண்மையாகவே நபியாக வர வேண்டிய தகுதி அலிக்கு தான் இருக்கிறது, ஜிப்ரீல் மோசடி செய்து விட்டார் என்று தங்களுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த ஷியாக்களால் உருவாக்கப்பட்டதுதான் மீலாது விழா. அடுத்து பாருங்க, இந்த மீலாது விழாக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்களா இல்லையா? அடுத்து ஒரு ஆதாரத்தை பாருங்க, நீங்களே கேளுங்க. யாரெல்லாம் இந்த மீலாது விழா கூடும், மீலாது விழா கொண்டாடுறதுல என்ன தப்பு இருக்கு என்று எந்த இமாம்கள் எல்லாம் பேசுகிறார்களோ, இன்றைக்கு நம்முடைய நாட்டில் எல்லாம் இதற்கென்றே சில இமாம்கள் இருக்கிறார்கள். மக்களை நரகத்திற்கு அழைத்து செல்வதற்கென்றே சில இமாம்கள் என்ன சொல்றாங்க, மீலாது விழா கொண்டாடுறதுனா தப்பு இல்லைங்க, மௌலிது படிக்கிறதுனா தப்பு இல்லைங்க என்று யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களிடத்துல போய் கேளுங்க, ஆலிம் சார் எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா? மீலாதுனா என்ன? பிறந்த நாள். மீலாது நபினா என்ன? நபி பிறந்த நாள். அதானே யாரெல்லாம் மீலாது விழாக்களை கொண்டாடலாம் என்று சொல்கிறார்களோ, எந்த இமாம்கள் எல்லாம் இன்றைக்கு சுன்னத் வல் ஜமாத் இமாம்கள் என்று தங்களை பேசக்கூடிய அந்த இமாம்களிடெல்லாம் நீங்கள் போய் கேளுங்கள், ஆலிம் சார் எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடலாமா? உடனே அந்த ஆலிம் சார் சொல்வார், இல்ல கொண்டாடக்கூடாது, காரணம் அது கிறிஸ்தவர்களின் கலாச்சாரம். அந்த ஆலிம் சார் சொல்வார், மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபலைஸ மின்னா, யார் மாற்றார்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர் அவரை சார்ந்தவர். ஆதலால் இந்த பிறந்த நாள் விழா கொண்டாடுவது கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் தானே ஒழிய முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் இல்லை. ஆதலால் உங்க பிள்ளைக்கு நீங்க கொண்டாடக்கூடாது என்று எல்லா சுன்னத் வல் ஜமாத் இமாம்கள் சொல்வார்கள். அப்ப இன்றைய என்னுடைய குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது கிறிஸ்தவ கலாச்சாரம் என்று சொன்னால் எந்த கிறிஸ்தவருக்கு மாற்றமாக நடங்கள், எந்த யூதர்கள் மாற்றமாக நடங்கள், கிறிஸ்தவ யூதர்களுக்கு ஒருபொழுதும் நீங்கள் ஒப்பாக நடக்க வேண்டாம் என்று சொன்ன என் தூதருக்கு எப்படி நான் பிறந்த நாள் கொண்டாட முடியும்? சரி, முதல்ல இவங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, அதாச்சி கரெக்டா? என்ன சொல்றாங்க, ரபியுல் அவல் 12 அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தார். இது முதல்ல தவறு. அல்லாஹ்வுடைய தூதர் ரபியுல் அவல் 12 பிறக்கவே இல்லை. ஒட்டுமொத்த வரலாற்று ஆய்வாளர்களிலேயே மிக சிறப்பான பெருமைக்குரிய அறிவுள்ள அனைத்து வரலாற்று ஆய்வாளர்களும் ஒருமித்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரபியுல் அவல் 12 பிறக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் ரபியுல் அவல் மாதம் பிறந்தார்கள், திங்கட்கிழமை பிறந்தார்கள். ரசூலுல்லாஹ் சஹீஹ் முஸ்லிம் ஒரு ஹதீஸ் வரும், திங்கட்கிழமை நீங்கள் நோன்பு வையுங்கள், நான் அன்றைய தினத்திலே பிறந்தேன். ஆனால் ரபியுல் அவல் 12 அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கவே இல்லை. ஏன்? ரசூலுல்லாஹ் பிறக்கும் பொழுது ஒரு சாதாரண முகமது நபியாக தான் பிறந்தார்கள். அவர்கள் பிறக்கும் பொழுது நம்முடைய காலத்தில் எல்லாம் பதிவு செய்வதை போன்று பதிவு செய்யப்படவில்லை. ரசூலுல்லாஹ் இந்த நேரத்தில் பிறந்தாங்க. என்ன வருது? ஆமுல் ஃபீல், யானை வருடத்திலே பிறந்தார்கள், அவ்வளவுதான் வருது. அதாவது காபாவை இடிப்பதற்காக வேண்டி ஆபரகா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் என்ன செய்கிறான், அந்த காபாவை இடிப்பதற்காக ஒரு யானை படையோடி வருகிறான். அல்லாஹ் அந்த காபாவை பாதுகாத்தான் தன்னுடைய படைகளை கொண்டு. அந்த வருடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்ததினால் அந்த வருடத்திற்கு பேரே ஆமுல் ஃபீல். இப்ப நம்ம சொல்றோமா இல்லையா, 2013 2014 இப்படி எல்லாம் அந்த காலத்துல சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்துல அவர்களுக்கு என்று ஒரு மாதம், ஒரு வருடம் கிடையாது. மாதம் இருந்தது, வருடம் கிடையாது. அப்ப என்ன சொல்லுவாங்க, தங்கள் சமூகத்துல எது முக்கியமா நடந்துச்சோ அதை மட்டுமே இந்த சமூகத்துக்கு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு மக்கா வெற்றி என்று சொன்னால் மக்கா வெற்றியில இருந்து 10 வருடத்திற்கு பின்னாடி, மக்கா வெற்றியில இருந்து 10 வருடத்திற்கு முன்னாடி. பத்ர் யுத்தம் என்று சொன்னால் பத்ர் யுத்தத்திலிருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி, பத்ர் யுத்தத்திலிருந்து 2 வருஷத்துக்கு பின்னாடி, இப்படித்தான் வருடத்தை கணக்கிட்டார்கள். தங்கள் சமூகத்திலே நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகளை கொண்டு வருடத்தை சொல்வார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் யானை ஆண்டு பிறந்தார்கள், ரபியுல் அவல் மாதம் பிறந்தார்கள், திங்கட்கிழமை பிறந்தார்கள். ஆனால் எந்த டேட்டில், அதாவது எந்த தேதியிலே ரபியுல் அவல் 12 தான் பிறந்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஒட்டுமொத்த சிறப்புக்குரிய நல்ல மேன்மையான நல்ல உலமாக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால்,
குர்ஆன் விரிவுரையாளர்கள் இமாம் இப்னு கஸீர் போன்ற மிகப்பெரிய விரிவுரையாளர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், இமாம் இப்னு அப்பாஸ் போன்ற மிகப்பெரிய விரிவுரையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து, அல்லாஹ்வுடைய தூதர் ரபீல் அவ்வல் 9 பிறந்தார்கள். ஆனால் ஒரு விஷயம் உண்மை, அல்லாஹ்வுடைய தூதர் இறந்தது ரபீல் அவ்வல் 12. ஏன்? இறக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு சாதாரண மனிதராக இறக்கவில்லை, ஒட்டுமொத்த உலகத்திற்கு நபியாக இறந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தாடியிலே எத்தனை வெள்ள முடி, அவருடைய நெஞ்சிலே எத்தனை வெள்ள முடி, அவருடைய தலையிலே எத்தனை வெள்ளை முடி என்றெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி விட்டு தான் ரசூலுல்லாஹ் மரணித்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் மரணித்த தேதி தான் 12 ஒழிய ரசூலுல்லாஹ் பிறந்தது 12 அல்ல. அப்ப இன்றைக்கு இந்த சமூகம் பிறந்தது என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய இறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். யாரினுடைய இறப்பு இந்த சமூகத்திலே மிகப்பெரிய இழப்போ, யாரினுடைய இறப்பு இந்த சமூகத்திலே மிகப்பெரிய துக்கமோ, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பை இந்த சமூகம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். ஆதலால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த மீலாது விழா என்பது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத மிகப்பெரிய ஒரு பிதாத்தாக இருக்கிறது. சஹாபாக்கள் செய்யாத, அவர்களுக்கு பிறகு வந்த மக்கள் செய்யாத, இன்னும் சொல்ல வேண்டுமானால் சில கிறிஸ்தவ யூத கைக்கூலிகளால் உருவாக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த சஹாபாக்களை எல்லாம் விமர்சிக்கக்கூடிய, அவர்கள் எல்லாம் நரகவாதி என்று சொல்லக்கூடிய, ஜிப்ரீலை எல்லாம் மோசடிக்காரர் என்று சொல்லக்கூடிய அந்த கேடு கெட்ட ஷியாக்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த மீலாது விழாக்கள், மௌலிது மஜ்லிஸ்கள் எல்லாம் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதே போன்றுள்ள பிதாத்தை விட்டு நம்மளை பாதுகாக்க வேண்டும். இதே போன்றுள்ள பிதாத்துகளுக்கு நீங்கள் ஒருபொழுதும் உதவியும் செய்யாதீர்கள். சில நபர்கள் என்ன செய்வாங்க, மீலாது விழாக்கள்ல போய் கலந்து கொள்ளாட்டா கூட அதுக்கு காசு கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையிலே ஒரு கூட்டம் நான் ஹவுதுல் கௌசரிலே நின்று கொண்டு அவர்கள் தாகத்தால் தண்ணீர் கொடுத்து கொண்டிருப்பேன். எல்லோரும் தாகம் தாகம் என்று வரும் பொழுது என்னுடைய கையால் நான் தண்ணீர் கொடுத்து கொண்டிருப்பேன். அப்பொழுது என்னுடைய உம்மத்திலே சில நபர்கள் வருவார்கள், என்னிடத்திலே தாகத்தால் தண்ணீர் கேட்டு ஓடி வருவார்கள். மலக்குமார்கள் எல்லாம் அந்த கூட்டத்தை அடித்து விரட்டுவார்கள். நான் சொல்வேன், அவர்களை விட்டு விடுங்கள், அடிக்காதீர்கள், என்னிடத்தில் அவர்கள் வரட்டும் என்று சொல்லும் பொழுது அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், நபியே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இறந்ததற்கு பிறகு உங்களுடைய காலத்திலே, நீங்கள் இறந்ததற்கு பிறகு உங்கள் சமூகத்திலே பல புதிய பிதாத்துகளை இவர்கள் உருவாக்கினார்கள், பல புதிய பிதாத்துகளை இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள், பல புதிய பிதாத்துகளுக்கு இவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள். ஆதலால் இவர்களுக்கு உங்கள் கையினால் தண்ணீர் குடிப்பதற்கு தகுதியே கிடையாது என்று மலக்குமார்கள் விரட்டுவார்கள் என்பதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். ஆதலால் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த மீலாது விழாக்கள் என்பது மிகப்பெரிய ஒரு விழாத்தாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரோ அவர்களுக்கு பிறகு வந்த அந்த சஹாபாக்கள் காண்பித்து தராத மிகப்பெரிய ஒரு விழாத்தாக, இஸ்லாமிய எதிரிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு விழாத்தாக இருக்கிறது. இந்த விழாத்தை நாம் செய்தோமையானால், இந்த விழாத்தை நம்முடைய தாய் செய்தால், இந்த விழாத்தை நம்முடைய தந்தை செய்தால், இந்த விழாத்தை நம்முடைய உறவினர்கள் செய்தால், இந்த விழாத்தை நம்முடைய ஊர்க்காரர்கள் செய்தார்களேயானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதரினுடைய கரத்தால் நாளைக்கு மறுமையிலே ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தை நம்மால் நீர் அருந்த முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் ஒரு விழாத்தை செய்கிறானோ அவனுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், வலசியாம் அவனுடைய நோன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவனுடைய ஹஜ்ஜை உம்ராவை எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த விழாத்திலிருந்து வெளியே வராதவரை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்திருப்பதால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக விளங்கி அல்லாஹ்வுடைய தூதரின் உண்மையாக அன்பு வைத்து அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டிய அனைத்து வாழ்க்கைகளையும் அவர்களுடைய அனைத்து வழிமுறைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நாம் நடந்துவோம். அவர்களுடைய காலத்திலே இல்லாத எந்த ஒரு விதாத்தையும் நாமோ நம்முடைய குழந்தைகளோ, நம்முடைய தாயோ, நம்முடைய ஊர் மக்களோ, நம்முடைய உறவினர்களோ செய்யாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். والسلام عليكم ورحمة الله وبركاته. ساعدني يا رحمن، اشرح صدري قرآن، املأ قلبي قرآن، واسق حياتي قرآن. يا نور يا نور يا محكم يا تنزيل لمحمد عن جبريل من رب العرش دليل للعالم والإنسان. تكبير تكبير للحافظ وهو صغير، والضاء العين قرير يحمل فجرا لينير
بتلاوته الأكوان. رحمن يا رحمن بمجين يا رحمن أصبك ما يدوشو نبني ما يوسيتي ناوجي